Hello friends, welcome to JC Games once again. நாம இன்னைக்கு third வீடியோல இருக்கோம் நம்மளுடைய bouncing ball game creationல. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ண போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்ல நம்ம பால்ஸ் எப்படி பவுன்ஸ் பண்றது வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் மூலியமா நம்ம எப்படி பவுன்ஸ் பண்ண வைக்கிறது பார்த்தோம். ஸோ இட்ஸ் கீப் பவுன்சிங், நம்மளோட பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்பீட் 5 ஸ்பீட் தேவை. அண்ட் செகண்ட் உங்களுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கேமரா ஆங்கிள். நம்மளுடைய கேமராவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட பால்ஸ் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, கேமரா ஸ்கிரிப்ட் எப்படி கிரியேட் பண்ண பார்ப்போம். ஜஸ்ட் கேமரா ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெயின் கேமரா செலக்ட் பண்ணிடுங்க. நமக்கு பேக்ரவுண்ட் கலரை மாற்ற ஸ்கை பாக்ஸில் இருந்து ஜஸ்ட் சாலிட் கலருக்கு போங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான கலரை பேக்ரவுண்டில் நீங்கள் தேர்வு பண்ணிவிட்டு ஓகே. ஸோ நம்மளோட கேமரா பியூட்டிஃபுல்லாக லொக்கேஷன் நம்ம மறுபடியும் ஆட் காம்பனண்ட் அண்ட் நியூ ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கேமரா கண்ட்ரோல். ஸோ கேமரா கண்ட்ரோல் அண்ட் என்டர் கொடுங்க, உங்களுக்கு நியூ ஸ்கிரிப்ட் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுடைய கேமராவும் பாலோட சேர்ந்து பவுன்ஸ் ஆகிற மாதிரி சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ பிகாஸ் அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே இறங்கும்போது நமக்கு வந்து பாலிங் ஃபோக்கஸ், வெறும் பாலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், மற்றபடி எதுவும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லாதபடி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கேமரா ஸ்கிரிப்ட் ரொம்ப கஷ்டமானதும் ஒன்று, ஜஸ்ட் சிம்பிளாகவே நம்ம இதை க்ரியேட் பண்ணிடலாம். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணது கூட அவேக் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து என்னென்னா நம்மளுடைய டார்கெட் தேவை. ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து பப்ளிக் பால் கண்ட்ரோல். ஸோ பால் கண்ட்ங்கிறது நம்மளுடைய ஸ்கிரிப்ட் நேம் பால் கண்ட்ரோல். அண்ட் நம்ம அதுக்கு வந்து டார்கெட் கொடுக்குறோம். ஓகே, டார்கெட். அண்ட் ப்ரைவேட் மெத்தடில் நம்ம இன்னொரு விஷயம் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃப்செட் ஸ்பீட். ஸோ ஃப்ளோட்டில் நம்மளுடைய ஸ்பீட் சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஸ்பீடுன்னு இப்போ நம்ம ஸ்பீட். ஓகே, அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் மெத்தடுக்கு பதிலாக அவேக் ஒரு மெத்தட். ஸோ ஸ்டார்ட் அண்ட் அவேக் இதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி அவேக் வரும். ஸோ வழக்கமாக எல்லா ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் எழுதிருக்கும், பட் ஸ்டார்ட் இப்போ ஒரு கேம் லோட் ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி அவேக் மெத்தட் இல்லைன்னா ஸ்டார்ட் மெத்தட்லேருந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் மெத்தடில் என்ன இருக்கோ அது லோட் ஆகிடும். பட் அவேக் மெத்தட் இருந்துச்சுன்னா அது ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி அது லோட் ஆகிடும். மேபி கேம் லோட் ஆகும்போது இது லோட் ஆகிடும். ஸோ அதனால இந்த அவேக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்பீட் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபார்ம், நம்மளுடைய கேமராவோட பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதோட பொசிஷனை நம்ம மாற்றுறோம். பட் இதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் எந்த பொசிஷனை மாற்றுறோம். ஸோ நம்மளுடைய ஒய் பொசிஷன், பிகாஸ் நம்ம ஒய் ஆக்சஸில் தான் நம்ம பால் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒய் ஆக்சஸ் மா ஈக்குவல் டு டார்கெட் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன், அதோட ஒய் பொசிஷன். இப்போ நம்மளுடைய டார்கெட்டோடைய ஒய் பொசிஷனும் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்மளுடைய கேமராவோட ஒய் பொசிஷனும் நமக்கு வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் ஆக சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் மீன்ஸ் அந்த பொசிஷனுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக. பட் கீப் இது வந்து என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் பால் ஒரு இடத்துல இருக்காது, பிகாஸ் அது மேலே கீழே போயிட்டு இருக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் டவுன் ஸ்டெப் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்டேட் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெக்டர் 3 நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெக்டர் 3 current position equal to transform dot position. ஸோ நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுற கரண்ட் பொசிஷன் வந்து என்னென்னா அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன் வச்சுருக்கேன். அண்ட் கரண்ட் பொசிஷன் டாட் ஒய், அதோட ஒய் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டார்கெட் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன். இப்போ டார்கெட்டோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிற அந்த பொசிஷனுக்கு நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
multiply by speed. So ball என்ன ஸ்பீடுக்கு போகுதோ அதே ஸ்பீடுக்கு நம்மளுடைய கேமரா மூவ் ஸ்டார்ட் பண்றோம். and transform நம்ம மறுபடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா transform. ஓகே, மேலே ஆல்ரெடி எரர் காட்டுங்க. ஸோ target dot transform dot position multiply by speed. சாரி, நம்ம என்ன பொசிஷன் சொல்லி இங்கே ஃபிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட் டாட் ஒய். ஸோ ஒய் ஆங்கிள், நம்மளோட ஒய் ஆங்கிள் சொல்லி மாற்றணும். அண்ட் transform ஃபைனலாக வந்து டாட் பொசிஷன். நம்மளுடைய பொசிஷன் ஈக்குவல் டு ஆல்வேஸ் கரண்ட் பொசிஷனாக இருக்கும். ஸோ கரண்ட் பொசிஷன்னா என்னன்னு சொல்லி நம்ம மேலே ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் பாலோட பொசிஷன் அதுதான் நம்மளுடைய கரண்ட் பொசிஷன். ஓகே, நம்ம இப்போ நம்மளுடைய ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா அவங்க ஸ்கிரிப்ட் லோட் ஆகணும். யுனைச்சியில் மெயின் கேமராவில் இப்போ நம்ம கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் புஷ் டவுன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து நான் பால் கண்ட்ரோலர் இல்லை. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பால் அதோடைய ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ நம்மளோட கேமரா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நைஸ், நம்மளோட கேமரா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளுடைய என்ன ஆகுதுன்னா நம்ம கேமரா ரொம்ப தூரமாக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ கொஞ்சம் கிட்ட போய் கொஞ்சம் மேலே கொஞ்சம். ஓகே, ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, நீங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்களும் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் எனக்கு எந்த விதத்தில் பிடிச்சிருக்கோம் அந்த விதத்தில். ஓகே, ஸோ இப்போ நம்ம பவுன்சிங் பால் ஆடாது, பட் ஸ்டில் பால் பவுன்ஸ் ஆகுது. நம்மளுடைய கேமராவும் பாலோடைய பொசிஷனுக்கு ஏற்றப்பல பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம கேமரா ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட். இல்லை உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, எனக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். டாப்பில் ஜஸ்ட் கொஞ்சம் வச்சு நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய சாய்ஸ். ஸோ உங்களுடைய கேமரா பொசிஷன் நீங்கள் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இது இப்படி இருக்குது. ஸோ நான் இல்லை உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆங்கிளாக நீங்கள் நினச்சிங்கன்னா ரொட்டேஷனை 0 பண்ணிடுங்க. அண்ட் பொசிஷன் 0 also 0. ஓகே, ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணுங்க அண்ட் லைட்டர் எடுத்துடுங்க. அண்ட் இப்போ இதை லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்க அண்ட் கொஞ்சம் ரிவர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த பொசிஷன் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொசிஷன் எதுவும் நீங்கள் அதை பார்த்துடுங்க. பிகாஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஓகே பெட்டர். ஸோ ஓகே, இப்போ நம்மளுடைய கேமராவும் பவுன்ஸ் ஆகுது அண்ட் பால் பவுன்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை நம்மளுடைய என்ன சொல்ல, சப்போஸ் இப்போ இந்த செக்ஷன்ஸ் நம்ம பேட் இருக்கு, பேட் அண்ட் இதுக்கு கீழே ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ணிட்டு create empty object and position 0 and everything drag பண்ணி இது போடுவோம். drag பண்ணி இதுக்குள்ள போட்டு இதுக்கான நேம் pads. ஓகே, அண்ட் நம்ம இன்னொன்று கிரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் டவுன். ஓகே, அண்ட் பேட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த 2 பேட்ஸையும் ஓகே, பேட் 1 இது. ஓகே, நான் இந்த ரெண்டுத்தையுமே இப்போ ஹைட் பண்ணுறேன். ஸோ நான் டெலீட் பண்ணல, ஜஸ்ட்
inactive அதை ஹைட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம். ஓகே, நம்ம பால் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம இன்னும் டச் கண்ட்ரோல் கொடுத்து நம்ம ஸ்டிக் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய ஸ்டிக்ஸ், அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்க அந்த ஸ்டிக்ஸ் எப்படி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம அதை மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் அதுவும் ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்ம பார்ப்போம். அண்ட் கீப் வாட்சிங் and subscribe and share my channels.